மீனு அந்த காட்டிலேயே ரொம்ப ஏழ்மையான குருவி. அது மட்டும் கிடையாது, மீனுக்கு யாருமே கிடையாது. அது அந்த காட்டில் பல வியாபாரம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்கு. அந்த காட்டில் சோமிங்கிற காகம் ஒன்று இருந்திருக்கு. அந்த காகத்துக்கு பணத்திமிரு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. சோமியோட கணவர் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அவருக்கு நல்ல சம்பளம். அதனால அவங்க ரொம்ப வசதியாக இருந்திருக்காங்க. அதனால சோமிக்கு பணத்திமிரும் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. ஒரு நாள் சோமி அதோட கணவர்கிட்ட, என்னங்க, பக்கத்து வீட்டில் அந்த மினுவை பார்த்தீங்களா? அவகிட்ட எந்த வசதியுமே இல்லை, ஆனால் பார்க்க எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அது எப்படி? பணம் இருந்தால் தானங்க சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அது எப்படின்னே எனக்கு தெரில. நீ சும்மா அடுத்தவங்கள பற்றி பார்த்துட்ருக்காத, நம்ம எப்படி இருக்கோன்னு பாரு. நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, பணம் இருக்கா, அதை மட்டும் பார்த்துக்கோ. சும்மா அடுத்தவங்கள பற்றி யோசித்து உன்னோட நிம்மதியை நீயே கெடுத்துக்காத. அட போங்கங்க, நான் சொல்கிறதையே நீங்கள் எப்போவுமே கவனிக்கவே மாட்டீங்க. ஆனால் மினு தனக்கு கிடைச்ச வருமானத்தில் ரொம்ப நிறைவாக வாழ்ந்தது. அந்த வருமானத்தில் என்ன தேவைகளை சந்திக்க முடியுமோ எல்லாத்தையும், அத்தியாவசிய தேவைகளை சந்தித்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அதுலேயும் மற்றவங்களுக்கு செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டும் வந்தது. அதில் அதுக்கு ரொம்ப மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைச்சது. ஒரு நாள் சோமி மினுவை அசிங்கப்படுத்த நினச்சது. அந்த காட்டில் உள்ள பறவைக்கிட்ட மினு நிற்கும்போது, இங்கே பாருடி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்குது? இது நேற்று தான் வாங்கினேன். இந்த வளையல் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு சோமி, ரொம்ப அழகாக இருக்குது. பத்தியா, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு. என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது. நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேன். மற்றவங்கள மாதிரி கிடைக்கிற 5 ரூபா 10 ரூபாயில் என்னத்தை சாதிக்க முடியும்? எப்படி தான் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்ருக்காங்களோ எனக்கு தெரியல. இப்படி சொல்லியிருக்கு. அப்போ மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. தன்னுடைய ஏழ்மையை சோமி அசிங்கப்படுத்துறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. ஒரு நாள் சோமியோட கணவர் வேலை செஞ்ச ஆஃபீஸில் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அதனால் சோமியோட கணவருக்கு வேலையும் போயிடுச்சு. இங்கே பாரு சோமி, ஆஃபீஸில் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ எனக்கு வேலையும் போயிடுச்சு. இனி வேறு ஏதாவது ஜாப் தான் ட்ரை பண்ணணும். என்னங்க சொல்கிறீங்க? வேலை போயிடுச்சா? அதை வச்சு தான் எல்லா பிளானையுமே பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? லோன் போட்டு தான் வீடு கட்டியிருக்கோம். இப்போது ஜாப் இல்லைன்னா நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? இப்படி சோமியும் சோமியோட கணவரும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அந்த டைமில் சோமியோட கணவருக்கும் ரொம்ப உடல் சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் இருந்தது. சோமியோட வீட்டில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அந்த டைமில் மீனு அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. அவங்கக்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்கு. இங்கே பாரு சோமி, கவலைப்படாத, சீக்கிரமே இந்த பிரச்சனை சரியாயிரும். உன் கணவருக்கு சீக்கிரம் உடல் நலமும் கிடச்சிடும், வேலையும் கிடச்சிடும். நீ எதையும் திங்க் பண்ணிவிட்டு உன்னுடைய சந்தோஷத்தை இழக்காத. எல்லாமே மாறிடும், நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கு. இதை கேட்டதும் சோமி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. கஷ்டத்தில் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்து உதவலைனாலும் ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி என்கரேஜ் பண்ணுறது எவ்வளோ உதவி. மினு இந்த நல்ல விஷயத்த பண்ணியிருக்கு. நம்ம மினுவை அசிங்கப்படுத்தணும், ஆனால் மினு நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்கா. அவள் மற்றவங்கள பார்த்து அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சி கடன் வாங்கி எதுவும் பண்ணலை. தன்கிட்ட உள்ளதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்கா. உண்மையான செல்வமும் சந்தோஷங்கிறது நோய் இல்லாத வாழ்க்கையிலையும் கடன் இல்லாத வாழ்க்கையிலையும் தான் இருக்குது அப்படின்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு.
அதுக்கப்புறம் சோமியோட கணவருக்கு வேலையும் கிடைச்சது. அவங்களுடைய பழைய வாழ்க்கையும் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் சோமிக்கு எந்த ஒரு பணத்திமிரும் இல்லை. எல்லார்கிட்டையும் தாழ்மையாகவும் அன்பாகவும் நடந்துக்கிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்.